வெல்கம் டு மிஸ்டர் மேத்ஸ் தமிழில் பொறியியல் கணிதம். லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சப்ஜெக்டில் யூனிட் 1 வெக்டார் ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா லீனியர் காம்பினேஷன் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட்டில் லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வி அப்படிங்கிற ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஒரு ஃபீல்டு எஃப்னு எடுத்துட்டேன்னு சொன்னால் இப்போ அந்த வியில் x1 x2 x3 xn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு n எலமெண்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா, விங்கிறது எஃப்ங்கிற ஃபீல்டில் டிபெண்ட் பண்ண ஒரு வெக்டார் ஸ்பேஸு. அந்த வியில் ஒரு n எலமெண்ட்ஸ் x1 x2 x3 xn அப்படிங்கிற n இண்டிபெண்ட் எலமெண்ட் n டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த n எலமெண்ட்ஸினுடைய காம்பினேஷன்ஸ், அதாவது என்ன செய்யலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அப்போ a1 x1 a2 ப்ளஸ் a2 x2 ப்ளஸ் a3 x3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் an xn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் எனக்கு கிடைக்கும். இந்த ஃபார்மில் ஒரு எலமெண்ட் எனக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஏஐஸ் எல்லாமே ஸ்கேலார்ஸ், எஃப்ல உள்ள ஸ்கேலார்ஸாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ என்ன செய்யணும்னா வியில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எஃப்ல உள்ள சில ஸ்கேலார்ஸால் மல்டிப்ளை பண்ணி அவ்வளோத்தையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிடைக்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் லீனியர் காம்பினேஷன். அதுக்கு பேர் தான் லீனியர் காம்பினேஷன். இப்படி ஒரு எலமெண்ட் எனக்கு கிடைக்கும். இப்போ வியில் இருக்கக்கூடிய x1 x2 x3 xnக்கு பேரலாக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எனக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்படி கிடச்சுன்னா அது பேர் லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம்.